ஹாய்! இட்லிக்கு சூப்பரா ஒரு பீர்க்கங்காய் சாம்பார் எப்படி செய்றதுன்னு பார்க்கலாங்க. பாசிப்பருப்பை நல்லா கழுவிட்டு குக்கர்ல சேர்த்து பெரிய வெங்காயம், தக்காளி, 2 பச்சை மிளகாய், மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள், கல் உப்பு, பீர்க்கங்காவ நல்லா தோல் சீவிட்டு இந்த மாரி துண்டு துண்டா கட் பண்ணி நம்ம பருப்போடயே வேக வச்சிடலாம். அப்பதான் பீர்க்கங்காய் சாம்பார் ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். இப்ப நான் 4 விசில் விட்டு இறக்கியாச்சு. நல்லா மத்து வச்சு பீர்க்கங்காய் இருக்க இடமே தெரியாம அந்த அளவுக்கு கடைஞ்சிடலாம். அப்பதான் குழந்தைங்க பீர்க்கங்காவ ஒதுக்காம சாப்பிட்டுருவாங்க. இப்ப வேணுங்கிற அளவு தண்ணி ஊத்தி 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் சாம்பார் தூள் போட்டு நல்லா திரும்ப கொதிக்க வச்சுட்டு லாஸ்ட்டாக வழக்கம் போல் ஒரு தாளிப்புங்க. எண்ணெய் ஊற்றி கடுகு, சீரகம், வெந்தயம், அது கூட வரமிளகா, கருவேப்பிலை போட்டு அது கூட தாளித்து ஊற்றிட்டோம் அப்படின்னா சூப்பரான பீர்க்கங்காய் பாசிப்பருப்பு சாம்பார் ரெடி ஆயிரும். இது நம்ம பீர்க்கங்காவை பருப்போட கடைஞ்சறதுனால பசங்க வேணான்னு ஒதுக்கவே மாட்டாங்க. நிறைய நம்ம குழந்தைங்களுக்கு ஊற்றி கொடுத்தோம் அப்படின்னா நல்லா சாப்பிட்டுக்குவாங்க. முக்கியமாக இந்த சாம்பாரில் காரத்தை கம்மி பண்ணி போட்டுக்கோங்க. அப்போ தான் குழந்தைங்க விரும்பி சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குங்க. உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியும் கூட. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.